அருகே காவிரி ஆற்றில் மணல் திருட்டு நடைபெறுவதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று மணல் திருட்டில் ஈடுபட்ட வாகனங்களை சிறைப்பிடித்த காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கரூர் அருகே மல்லம்பாளையம் காவிரி ஆற்றில் சட்டவிரோத மணல் திருட்டில் ஈடுபட்டதாக 5க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் உள்ளிட்ட சில வாகனங்களை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கட்சி நிர்வாகிகளுடன் சென்று சிறைப்பிடித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் கோடிக்கணக்கான மதிப்புடைய மணல் அந்த ஒரு பகுதியிலிருந்து மட்டும் தினமும் கடத்தப்படுவதாகவும் அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இது தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை, அனைவருக்கும் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எத்தனை லாரிகளில் மணல் அள்ளப்படுகிறது என்பதை குறித்து வைத்துக் கொண்டு காவல்துறையினர் கமிஷன் பெறுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஐஜிக்கு தகவல் அளித்திருப்பதால் அவர்கள் வருவார்கள் என்று தான் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கரூர் மாவட்டம் கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்மங்கலம் தாலுகா வாங்கல் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் நெரூர் வடவாகம் பஞ்சாயத்து முனியப்பனூர் அப்படிங்கிற இடத்துல ஆற்றுக்குள்ள தொடர்ந்து மணல் திருட்டு பகல் இரவுன்னு கணக்கே கிடையாது. அரசாங்க ரீச்சோட மோசமாக ஓடிக்கிட்டு இருக்குது. 5 கிட்டாச்சி 220 கிட்டாச்சி 5 கிட்டாச்சி இப்போ பிடிச்சிருக்கிறோம். 5 லாரி. இது கவர்மெண்ட் பர்மிட்டு குவாரி மாதிரி சண்டிங் அடித்து இங்கே அள்ளி கொண்டு போய் அங்கே கொட்டுறாங்க. அங்கேருந்து லோட் ஆகிட்டு இருக்குது. இது இல்லாமல் இந்த இடம் இல்லாமல் இன்னும் 3 இடம், மொத்தம் 4 இடத்துல கோடி கோடியாக கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க தினந்தோறும். ஒரு நாளைக்கு மினிமமாக 2லேருந்து 3 கோடி ரூபாய்க்கான மணல் வெளியில் போகுது. இதை பல தடவை காவல்துறை, வருவாய்த்துறை, மாவட்ட ஆட்சியர் எல்லாத்துக்கிட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் எதையுமே கண்டுக்கல. இது கிட்டத்தட்ட இப்போ மணல் அள்ளிக்கிறது ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த ஒரு ரீச்சில் மட்டும் 2 லிங்க் பண்ணிட்டாங்க. ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடந்த 1 வருஷமாக இந்த வேலை நடக்குது. காவல்துறைக்கு தெரியாமல், அதிகாரிகளுக்கு தெரியாமல் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இப்போ பார்த்தீங்க எல்லாருமே, காவல்துறையும் அதிகாரிகளோட துணையோடு தான் வருவாய்த்துறை, காவல்துறை, வனத்துறை இடம் இருக்குது. அதில் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஒரு தனி சட்டம் அரசாங்கம் நடக்குதுங்க கரூர் மாவட்டத்தில். யாரும் எதையும் கேட்கறது கிடையாது. இரவு பகல் பாராமல் மணல் கொள்ளை நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு இப்போ ஐஜிக்கு ஃபோன் பண்ணிக்கிறோம், கலெக்டர் ஃபோன் பண்ணால் மீட்டிங்கில் இருக்கிறவன்ட்டார், பிஏ சொல்லிட்டாங்க, எஸ்பி ஃபோன் பண்ணால் மீட்டிங்கில் இருக்கிறவன்ட்டார். இப்போ ஐஜி சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறோம். அதனால் இதை தடுக்கிறதுக்கு எந்த அதிகாரிகளுக்கும் துப்பு இல்லை. போனால் தட்டி வச்சோம்னா தட்டி உடனே எடுங்கிற அதிகாரிகள் மணல் அறிக்கை காவல் மணல் குறிச்சிக்கிறாங்க. நோட் போட்டு குறித்து மொத்தமாக எத்தனை வண்டி போகுதோ டெய்லி அதுக்கான கமிஷன் வாங்குறதுக்கு தான் இருக்காங்க காவல்துறை. அது மட்டும் இல்லை, பத்திரிகையாளர் நீங்கள் போய் கல்குவாரி எல்லாம் வளர்க்குறீங்க, படம் பிடிக்கிறீங்க, சந்தோஷம். இதையும் ஒரு பார்வை காமிச்சா பரவாயில்ல. அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள் எப்படி நடக்குது. மணல் கொள்ளையான கொள்ளை, அளவில்லாத ஒரு கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நாங்கள் தேக்கியிருக்கிறோம். 5 வண்டி நிற்கிது. பெரிய வண்டி தான் நிற்கிற வண்டி, பெரிய வண்டி. இங்கே 3, அந்த 5 லாரி தான் நின்றுது. நாங்கள் வர்றதை பார்த்துட்டு ஒரு 3 லாரி விரட்டிக்கிட்டு போயிட்டாங்க வெளியில். ஆமாம், குடிநீர் இருக்குது. குடிநீர்கிட்டவே அழுறாங்க. ஸ்கீம் இருக்குது. இங்கிருந்து திண்டுக்கல் போகுது, ராம்நாடுக்கு தண்ணி போகுது, கரூர் நகராட்சிக்கு 4 ஸ்கீம் ஓடுது. இங்கே இருக்கக்கூடிய 12 பஞ்சாயத்துக்கு இங்கிருந்து தண்ணி எடுக்கிறாங்க வரிசையாக. எல்லா குடிநீர் கிணறுலாம் எந்த கணக்கும் கிடையாது, எந்த கணக்கும் கிடையாது. தார் ரோடு மாதிரி ரோடு போட்டு எந்த விதமான ஒரு சின்ன பயம் கூட இல்லாமல் பகல்லையே மணல் கொள்ளை நடக்குது. இப்போ பகலில் தான் பிடிச்சிருக்கோம். ஒரே நாள் 150 வண்டி உள்ள நின்றுது. எல்லாம் நைட்டில் கொண்டாந்து அடியால் வச்சுக்கிட்டு இந்த ஏரியா மக்களை பயமுறுத்திக்கிட்டு பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், போன தடவை 11 மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவார், 11:05க்கு நீங்களாம் ஆற்றுக்கு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு போங்க, எந்த அதிகாரியும் கேட்க மாட்டான், அப்படி எவனாவது கேட்டால் எங்கிட்ட சொல்லுங்கள், அந்த அதிகாரி அங்கே இருக்க மாட்டான்னு சொன்னார். அந்த தைரியத்தில் தான் இன்றைக்கி மணல் கடத்தல் நடந்துக்கிட்டு இருக்குது. தினந்தோறும் 2 ஒன்றிய செயலாளர்கள் வேலுசாமி, முத்துக்குமார், லாட்ரி மாஃபியா பாண்டியன், இங்கே ஒரு நிழல் அமைச்சர் இருக்கார் MCS, இவங்க எல்லாம் தான் இந்த மணல் கடத்தல் தினந்தோறும் மணல் கடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் மாட்டு வண்டிக்காரங்களுக்கு எந்த விதமான வசதியும் செஞ்சு கொடுக்கல. 5 வருஷம் போயிடுச்சு.
இன்னும் 11:05 ஆகலை. மாட்டு வண்டிக்காரெல்லாம் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ அவங்கள கேடயமாக வச்சு மாட்டு வண்டி அள்ள விடுறோம் அப்படின்னு மாட்டு வண்டிக்காரங்க கேடயமாக பயன்படுத்தி இந்த மணல் கொள்ளை நடக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் ரீச் மாதிரியே ஓட்டுச்சு. அப்போல்லாம் இது இன்னும் அதிகம். அதில் 2000 லோடு போச்சு. இப்போ தினம் 300 400 லோடு டெய்லியும் போய்கிட்டு இருக்குது. எந்த விதமான ஒரு கண்டிஷனும் கிடையாது. கவர்மெண்ட் பாதுகாப்போடு அந்த மணல் கொள்ளை நடக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம், உள்ளூர் தேவைகளுக்கு மாட்டு வண்டிக்கு அனுமதி கொடுங்க. நான் அமைச்சராக இருந்த பொழுது பீரியட் முடியும் பொழுது சியா கமிட்டியில் கரூர் மாவட்டத்தில் 4 இடத்துல மாட்டு வண்டியில் பர்மிட் போட்டு பணம் கட்டிட்டு மணல்றதுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்தோம். ஆனால் அந்த ஆர்டரில் பொய்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எலெக்ஷன் நேரத்தில் மாட்டு வண்டிக்காரங்க இதையும் நம்பினாங்க. 11:05 வந்துடும், ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனால் 11:05 ஆயிரும், மணலெல்லாம் பொழைச்சிக்கலாம்னு பார்த்தாங்க. எதுவும் கிடையாது. எல்லாம் மாட்டை கறிக்கு வெட்டு மாட்டுக்கு கேரளாவுக்கு விற்றுட்டு சும்மா இருந்தாங்க. இப்போ ஆசையை காட்டி கொஞ்சம் பேர் மாட்டு வண்டி வாங்கியிருக்கிறாங்க. அவங்கள கேடயமாக வச்சுக்கிட்டு இந்த விடியா திமுக அரசு எல்லாத்துலேயும் கொள்ள கரூர் மாவட்டத்தில் தனி சட்டம், தனி அரசாங்கம். இங்கே தினம் 3-4 கோடி ரூபாய்க்கான மணல் போகுது. 4 இடத்துல அள்ளுறாங்க, அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மாட்டு வண்டிக்காரங்களை பழியாக்கிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து சொல்கிறது அதுதான். உள்ளூர் தேவைக்கு உள்ளூர் மக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய அந்த மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு நான் கேட்குறோம். நான் வாங்கி கொடுத்த அனுமதி இருக்குது. நான் பல ப்ரெஸ் மீட்டில் காட்டியிருக்கிறேன். அதை கொண்டு போய் திருத்தி ஒரு மினி பொக்லின் மினி டிப்பர்னு போட்டு வாங்கிட்டு வந்து தினம் 2000 லோடு அள்ளினாங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியாமல் இல்லை. அது அள்ளி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த ரீச் ஆரம்பிச்சிருச்சு. கரூர் மணல் மாஃபியா ரீச் ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்கிட்ட பலமுறை எல்லா தரவும் சொல்லியாச்சு. மாவட்ட ஆட்சியர் பல முறையில் இல்லை, 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் பேசியிருக்கிறேன். பழைய எஸ்பி எடுத்தார். இப்போ இவர் இப்போ அடிக்கடி ஃபோன் எடுக்கிறது. இன்றைக்கி எடுத்தார், நிறைய தர எடுக்கிறதில்ல. எந்த விதமாக 100க்கு ஃபோன் பண்ணாலும் தெரியாது. 100க்கு ஃபோன் பண்ணி யாராவது சொல்லிட்டா அந்த யார் நம்பர்னு தெரிஞ்சு அவங்கள வீட்லேயே போய் உதைக்கிறாங்க. திமுக காரன் சொன்னான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்து காவேரி ஆற்றுக்குள்ளே வச்சு அடின்னு அடிச்சுட்டாங்க. எல்லாம் சரக்கில் தான். சரக்கில் தினம் 1000 2000 சம்பளம் கொடுத்து ஆள்கார வச்சுருக்காங்க. நான் ஆற்றுக்கு வந்துட்டு 2 கிலோமீட்டருக்கு வரையிலேயே தகவல் வந்துருச்சு. அதனால தான் அந்த 3 லாரி உள்ளே வரல. வந்த வாக்கில் அப்படியே விரட்டிட்டு போயிட்டாங்க. அதனால் எல்லா இடத்துக்கும் ஆள் இருக்குது. மொத்தமாக 10 வண்டி போகும்போது முன்னாடி பின்னாடியும் குண்டர்கள் போவாங்க, அடியாட்கள் போவாங்க. வண்டியை டிஸ்ட்ரிக்ட் தாண்டி அனுப்பிச்சி விட்ருவாங்க. எல்லாம் போதை தான். அதனால் ராத்திரியில் யார் இந்த ஏரியா மக்களை வேணா கேளுங்க, போய் ப்ரெஸ் மீட் எடுங்க. மக்கள் இரவு 10 மணிக்கு மேலெல்லாம் இங்கே உள்ளே வர்றதுக்கு பயப்படுறாங்க. சம்மந்தம் இல்லாத வந்தால் குறுக்காட்டி கேட்குறாங்க, எந்த ஊர் நீ எதுக்கு போகிறேன்னு கேட்குறாங்க. தவறி சரியான பதில் சொல்லினா அந்த ஆள் அங்கே போக முடியாது. இதுதான் இன்றைய நிலை. இப்போ இந்த வண்டியை பறிமுதல் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களா? அதிகாரி வருவாங்கன்னு நினைக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். டிஆர்ஓட்ட சொல்லியிருக்கிறேன், கலெக்டர் சொல்லியிருக்கிறேன், எஸ்பி கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஐஜிகிட்ட சொல்லியிருக்கிறோம். ஐஜி என்ன தகவல்? ஐஜி உடனே ஆள் அனுப்பிச்சுடுறோம், போலீஸ் அனுப்பிச்சுடுறோம்னு சொல்லியிருக்காரு. 4 போலீஸ் அங்கே நின்னாங்களாம், போயிட்டாங்களாம்.